Driving, phone use பண்றதா இருக்கட்டும், editing பண்றதா இருக்கட்டும். But I wanted to do a consultation. Stay back. Hello dear brothers and sisters, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? So இன்னைக்கு it's my day. ஸோ கைரோப்ராக்டரை வந்து பார்க்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஆல்ரெடி வந்து நான் கைரோ பண்ணியிருக்கேன், வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபாலோ அப்னு ஒரு விஷயம் இருக்கும். கிட்டத்தட்ட நான் என்ன ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் விசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நான் விசிட் பண்ணல. இப்போ வந்து நிறைய டிரைவிங்கு, ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கேமராவை தூக்கி என் கேமராவும் பயங்கர ஹெவி, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால எனக்கு இந்த நெக் அண்ட் மிட் பேக் வந்து திருப்பியும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நெக் இன்ஜுரி ஒன்று நடந்துச்சு. பட் காட்ஸ் கிரேஸ்ல ஐ எம் ஃபைன். பட் ஐ வாண்டட் டு டூ அ கன்சல்டேஷன். ஸோ இன்னைக்கு நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, I'm going to Physio First Clinic at Ashok Nagar. சுரேஷ் டாக்டர் வந்து மீட் பண்ண போறேன். வெரி ஹம்பிள் பர்சன் and is very friendly. and இப்பதான் அவங்க கிட்ட நான் பேசினேன். அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு நமக்கு இருக்கு. he is from UK. டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா he is having good knowledge, muscle ரிலேட்டடா இருக்கட்டும், போன் ரிலேட்டடா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ டாக்டர் போய் பார்க்க போறோம். அட் த சேம் டைம் வலியோட இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வலியோட வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஐடில வேலை பார்க்கலாம், போன் நிறைய யூஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு அடிபட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப நாளாவே ஒரு வலி இருந்தா அதை விடாதீங்க. அந்த வலியை அப்படியே விட்டீங்கன்னா அது வந்து அது வேற ஏதாச்சும் பெருசா போய் முடியறதுக்குள்ள ஃபர்ஸ்டே நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா வெரி குட். ஸோ டைரக்டா போலாம், டாக்டர் பார்க்கலாம். இந்த சொடக்கு உடைப்பாங்களா, கிரக் முறுக்குன்னு அந்த கிராக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் பண்றதுக்குலாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு இன்ஜுரி நடந்துச்சுன்னா அதுக்கு வார்ம் அப்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் கூட நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இன்னைக்கு வீடியோ. டூ வாட்ச். வாங்க டைரக்டா டாக்டரை மீட் பண்ணலாம். இருக்காங்கல்ல உள்ள. ஹலோ டாக்டர். ஹாய் டான். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். வெல்கம். ப்ளீஸ் கம். வீடியோஸ் ரெகுலரா பார்க்கிறது உண்டு. தேங்க் யூ அந்த திண்டுக்கல் பிரியாணி ஏதோ போட்டு நேத்துலயே லேட்டஸ்ட் அது பார்த்தேன். ஓகே. obviously you've been suffering from neck pain as well. ஒரு few years முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்க அந்த neck pain ட்ரீட்மென்ட். ஆமா, கார் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டிரைவிங் நிறைய ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் தூங்கும்போது வந்து இந்த நெக் பெயின் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த ஹாட் வாட்டர் பேக் இருக்குல்ல, அது யூசுவலி ஐ யூஸ் டு கீப். பட் ரொம்ப நாளா இதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். Two reasons Dan why people get pain at night. தூங்கும் போதோ இல்ல காலையில எந்திரிக்கும் போதோ அதிகமா கழுத்து வலி இல்ல பேக் பெயின் வருதுன்னா ரெண்டு ரீசன். ஒன்னு மெயின் ரீசன், இப்போ பேக் பெயின் வருதுன்னா பெட். ஸோ if the bed is too soft, ஓகே, or if it is too old, இந்த சாகியான பெட்ல படுத்தா காலையில எந்திரிக்கும் போது பெயின் இருக்கும். ஸோ ஃபர்ம் பெட் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கழுத்து வலிக்குது காலையில எந்திரிக்கும் போது அப்படின்னா அதுக்கு மெயின் ரெண்டு ரீசன். ஒன்னு ரொம்ப படுத்துட்டு ஃபோன் பாக்குறது, இன்னொன்னு ரெகுலரா நான் பண்றேன், இன்னொன்னு பில்லோ. ப்ராப்பர் பில்லோஸ் இல்லைன்னா கூட இட் வில் கிவ் யூ ட்ரபிள். பட் நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் டு வி அட்ரஸ். இப்போ அதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது, இப்போ அந்த மசில் டைட்னஸ்னால இருக்குதுன்னா அதை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்னா அதை ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வில் கிவ் யூ அட்வைஸ் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் என்ன மாதிரி பெட் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பில்லோ யூஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் வி வில் கிவ் யூ அட்வைஸ். கிட்ஸ் கூட இந்த மாதிரி பெயின்லலாம் சஃபர் நிறைய பார்க்குற குட்டி தம்பி தங்கச்சி நிறைய பேர் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் ஒரு விஷயம் அதையும் ஷேர். எக்ஸாக்ட்லி, எஸ்பெஷலி நெக் பெயின். இப்போ வந்து போஸ்ட் கோவிட் நிறைய பார்க்குறோம். ஸ்கூல் எல்லாமே ஆன்லைன்ல. Now they are used to it and they are not going out and playing. எல்லாமே ஃபோன் வீடியோ கேம்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கனால they are getting lot of neck pain. நிறைய யங் கிட்ஸ், நீங்க சொன்ன மாதிரி 10 years 12 years old, அதெல்லாம் முந்தி பார்க்கவே மாட்டோம். ரொம்ப காமன் ஆயிருச்சு. So people should change it. The kids should actually start going out and playing. வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது வெளியில தான் விளையாடுவோம். கேம்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. We will go out and play. Parents used to drag us inside. இப்போ நீங்க வெளியில தள்ளனாலும் போக மாட்டீங்க. டாக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு பர்சனலா என்ன இருந்தாலும் யூ கேன் ஷேர் இட் வித் ஹிம். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. டாக்டர், எனக்கு ஒரு கன்சல்டேஷன், பாடி என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு பாத்துருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நட்டெல்லாம் உடச்சு விட்டீங்க அப்படின்னா, கிராக் எல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட நம்ம பண்ணணும். சும்மா போய் யார்கிட்டயே நீங்க பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி விளைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்துடும். அவ்வளவுதான். இனி வந்து பாத்தீங்கன்னா அதிரடி நாக் அவுட் பை டாக்டர். டாக்டர் வந்து ஆல்ரெடி வேற லெவல் பில்டா இருக்காரு. டாக்டர் கொஞ்சம் பார்த்து கண்டிப்பா பாடி வந்து கொஞ்சம். நீங்களும் நல்லா ஃபிட்டா தான் இருக்கீங்க. வெயிட் போடாம இருக்கேன். ஃபிட்டாலாம் இல்ல. நீங்க ஃபுட் பிளாகர் மெயின்லி. அவ்வளவு சாப்பிடுறீங்க, ஆனா வெயிட் போடல. அது என்ன டீட்? நாங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே குண்டாயிரும். சோ ஃபர்ஸ்ட் we are going to look at your neck move. பண்ணும்போது எது வலி இருந்தா சொல்லுங்க. எஸ்பெஷலி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பெயின் எங்க நெக்லயோ இல்ல இந்த மிட் பேக். சோ இதுதான் நம்ம மெயின். உங்களுக்கு பெயின் சொன்னீங்க இல்லையா, அதுல ஏதாவது வலி வந்துச்சுன்னா சொல்லுங்க. சரியா? ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணுங்க கழுத்தை. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் தெரியுது. சோ இங்க கொஞ்சம் பெயின் இருக்கு. இந்த இடத்துல லைட்டா எனக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் ஒரு மாதிரி ஐ ஃபீல் சம்திங் ஹியர்.
இது எப்படி இருக்கு? இந்த இடத்துல இங்கே சேம் அதே இடத்துல. ஓகே ரைட். ஓகே போதும். ரைட் சைட் டேர்னிங் இது இந்த இடத்துல லைட்டாக தான் இருக்குது. இந்த சைடு திரும்புங்க. சேம். ஓகே குட். சைட் வைஸ் பெண்டிங் அதே இடத்துல. ஓகே டன். ஸோ நெக் மூவ்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பெருசாக ஒன்றும் பெயின் இல்லை. பட் தேர் ஆர் சம் ஸ்டிஃப்னஸ் இந்த மசில் நீங்கள் சொன்ன மாதிரி. அடுத்து thoracic அப்பர் பேக் மூமெண்ட்ஸ் செக் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு இந்த ரோம்பாய்டு இருக்குல்ல இந்த இடத்துல எனக்கு பெயின் வரும். வந்துச்சுன்னா இந்த மசில் ரிலாக்ஸன் இந்த ஸ்ப்ரே மாதிரி போட்டுட்டு ஹாட் வாட்டர் போட்டேன்னா சரியாயிடும். பட் அது வந்து கம்ப்ளீட்டா எனக்கு கியூர் ஆகல. கரெக்ட். ஓல்னி எல்லாமே டெம்பரரியா இட் ஹெல்ப் த ப்ராப்ளம். ஏன்னா அது ஓல்னி இஸ் அது ஒரு பெயின் கில்லர் மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆல்சோ. பட் அது வந்து ப்ராப்ளம் நீங்க சொன்ன மாதிரி சால்வ் பண்ணாது. வி நீட் டு சார்ட் அவுட் தி மெயின் இஷ்யூ. இப்போ நீங்க சொன்னீங்க இங்க மசில் டைட்னஸ் இருக்கு ரோம்பாய்ட்ஸ்ல, அதை ரிலீஸ் பண்ணாதான் அது பெர்மனண்டா போகும். இந்த ஸ்கேப்புலா கடியில இருக்கிற பெயின் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாக்ட்லி சிஸ்டம்ல யூஸ் பண்றவங்களுக்கு அது ரொம்ப காமன். ஸோ இப்போ யூஸ்வலி ரைட் சைட்ல நிறைய பேருக்கு பெயின் இருக்கும். இப்போ சிஸ்டம்ல இப்படியே உட்காந்துருக்காங்க, கை இங்க வச்சுட்டே இப்படியே ஒர்க் பண்ணுவாங்க. ராம்பாய்ட்ஸ் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல பெயின் வர வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றதுனா திஸ் இஸ் தி நியூட்ரல் பொசிஷன். ஸோ நீங்க கீபோர்டு யூஸ் பண்றது இங்கே தான் யூஸ் பண்ணணும், இப்படி போகக்கூடாது. ஆனா கொஞ்ச நேரத்துல இப்படி போயிடுவோம். அதுதான் தட் இஸ் வாட் வி ஆர் அட்வைஸ் இஸ் டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டா உட்கார பாருங்க. அண்ட் வில் கிவ் யூ சம் எக்ஸசைஸ் ஆல்சோ டு ஸ்ட்ரென்தன் தீஸ் மசில்ஸ். ஸ்பூன் போடுங்க. இதுல எது வலி இருக்குதா? இந்த இடத்துல லைட்டா தெரியுது டாக்டர். லைட்டா லெஃப்ட் சைடுல ஆர்ச் பண்ணுங்க. ஆனா எனக்கு அந்த ஒரு மாதிரி கிரிக் 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 கிரிக்னு அந்த கிராக்கிங் சின்ன கிராக்கிங் கேட்டுட்டே இருக்கு. ஆர்ச் பண்ணுங்க பின்னாடி. ஹவ் இஸ் திஸ்? இது எனக்கு இந்த இடம் ஸ்ட்ரெச்சிங் மாதிரி தான் இருக்கு. சைடு பெண்டிங் நல்லா இங்க தெரியுது டாக்டர். டர்னிங் ஏதாவது ஒரு சைடு டர்ன் பண்ணுங்க பாடியை. ஓகே குட். இந்த இடத்துல தான் தெரியுது. ஆப்போசிட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் வி கோயிங் டு செக் த மசில்ஸ் ஆன் த லெஃப்ட் சைடு. சரியா? நெக்ல உள்ள மசில்ஸ். இந்த மசில் எல்லாருக்குமே ட்ரபிள் கொடுக்கும். ஓகே. முக்காசி பேர் எஸ்பெஷலி மோர் டெஸ்க் ஒர்க் பண்றவங்களுக்கு, ஒரு ஐடி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பேங்கர்ஸ் எல்லாருக்குமே, ஆர் ஈவன் பிளேயிங் லாட் ஆஃப் கேம்ஸ். ஸோ அது காரணம் என்ன, இப்படி இந்த பொசிஷன்லேயே நம்ம உட்காந்துருக்கனால. ஸோ இந்த மசில் பேர் அப்பர் ட்ரெபீசியஸ்னு சொல்லுவாங்க. இது இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஹெட்ல போய் முடியுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டைட்டா இருக்கு. இந்த இடம் ஓகே தெரியுதா? ஆமா. ஆனா பெயின் இருக்கு. பெயின் இருக்கு, அதான் சொல்றேன். இதுல அழுத்தும் போதே பெயின் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாவே. ஆமா டாக்டர், செம பெயின் இருக்கு. ஸோ வி கால் திஸ் இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். நாட்ஸ் மாதிரி மசில்ல இருக்கு. இது வந்து ஹெட் ஏக்ஸ் கூட கொடுக்கலாம் சைடில். தலைவலிக்கு இது ஒரு காரணம். ஒன் ஆஃப் த ரீசன். நான் இழுக்கும் போதே தெரியுது இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே டைட்டாக இருக்கு உங்களுக்கு. ஸோ திஸ் பார்ட் இஸ் வெரி ஸ்டிஃப். தெரியுதா? லைட்டா ஒரு பெயின் இருக்கு. அங்கதான் இந்த பெயின் இப்போ நிறைய பேருக்கு காமன் ஆயிருச்சு. இந்த ஏரியால பெயின் வர்றதுக்கு, இந்த ஏரியா ஃபுல்லாவே. இதுக்கு காரணம் ஃபோன் யூசேஜ். இப்போ நிறைய ஃபோன் ரொம்ப பாக்குறோம்னா அவங்கள வந்து நம்ம இந்த ஏரியா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நிறைய ஃபோன் பாக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ டைட்னஸ் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கு. சில பேர் நாவல்ஸ் ரொம்ப அப்படியே குனிஞ்சே ரொம்ப நேரம் படிச்சாங்கன்னா இந்த நீங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க டாக்டர். நான் நிறைய படிக்கிற மக்கள் நிறைய பேர் நம்ம தம்பி தங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அந்த ஆஸ்பிரன்ஸ், அவங்க எல்லாமே இந்த ஏரியால நிறைய பெயின் வராது. அந்த we see lot of people இந்த ஏரியால பெயின். அது காரணம் ரொம்ப குனிஞ்சே படிக்கிறது. ஸோ அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது என்னன்னா, மேக் ஷூர் யூ சிட்டிங் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டடிங். ரொம்ப நேரம் படிக்கிறீங்கன்னா ஃபோன்னா இந்த வச்சு பொசிஷன்ல வச்சு பாருங்க. இல்லை புக்னா கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு யூ கேன் ஸ்டடி இன் திஸ் பொசிஷன் rather than இந்த சஸ்டெயின்ட் நெக் பெண்ட் பொசிஷன்லேயே இருக்கிறத அவாய்ட் பண்றது. டைட்டா அப்படிங்க கூன் போடுங்க. ரைட் ஓகே. now we going to roll this slightly. ஸ்பைன் இருக்குது and you have the shoulder blade or scapula. அது நடுவில் there is a lot of muscle. அதில் ஒன்று முக்கியமான குரூப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ராம்பாய்ட்ஸ். ஸோ அது உங்களுக்கு இந்த ஏரியா பார்த்தாலே நல்லாவே டைட்டாக இருக்குது. நான் if I push அந்த இடம் பெயின் தெரியுதா? ஸோ இந்த மசில் கேன் ரெஃபர் இன்டு தி நெக் ஆல்சோ. ஸோ இங்கே வலி இருந்துச்சுன்னா இது ஒரு மசில் அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அது எல்லா மசிலையும் அஃபெக்ட் பண்ணும். ஆமாம் அப்படியும் சொல்லலாம். பிகாஸ் தேர் ஆல் கனெக்டட் டு ஈச் அதர். தேர் சம்திங் கால்ஸ் அ ஃபேஷியா. தின் ஷீட் மாதிரி இருக்கும், பாலித்தீன் ஷீட் மாதிரி. அது மசில்ஸ் எல்லாமே பைண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நீங்கள் சிக்கன்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் தோலை உரிக்கும் போது தோலுக்கும் சதைக்கு நடுவில் ஒரு தின் ஷீட் மாதிரி வரும், தோலை பீல் பண்ணும்போது. அது பேர் தான் ஃபேஷியா. ஸோ உங்களுக்கு இங்கேயுமே டைட்னஸ் இருக்கு. மெயின். ஸோ வீல் ரிலீஸ் ஆல் தீஸ் மசில்ஸ். ஸோ வீல் யூஸ் சம்திங் கால்ஸ் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட் ஓகே. ஆர் மை தம்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் த மசில் ரிலீஸ் பண்ணுறது. இந்த ட்ரிகர் பாயிண்ட் சொல்லணும்னா அது வி கால் இட் ட்ரிகர் ரிலீஸ்னு சொல்லுவோம். இது வச்சு அழுத்தி லூஸ் பண்ணி விடுறேன். இங்கே அது முடிச்சுட்டு ஆமாம். ஏன்னா சி வி அட்ரஸ் த ஹோல் பேக்கேஜ். வெறும் ஜாயின்ஸ் மாத்திரம் பெயின் கொடுக்குறது இல்லை, மசில்ஸும் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த மசிலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த கையை வச்சு இந்த ட்ரிகர் ரிலீஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் வலி இருக்கும், ரொம்ப பெயின் இருந்தால் சொல்லுங்க. சரியா? ரைட் ஓகே. எனக்கு வந்து ரொம்ப சிவியரா இருக்கா? இல்லை இட்ஸ் ஆல் திஸ் இஸ் நவ. இதை விட சிவியரா இருக்கு. ரொம்ப வலியில கஷ்டப்படுறாங்க, வருஷக்கணக்கில் வலியில கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம வேற என்னென்னலாம் பண்ணுவோம்? இல்லை அதான் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி
அசஸ்மெண்ட். நம்ம பார்க்குற பேஷண்ட் எல்லாமே கிரானிக் தான், யாருமே உடனே பெயின் வந்தோடனே வர்றதில்லை. தட் இஸ் த ப்ராப்ளம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வர்றாங்க, இல்லை ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் only they come. The quicker they come, the better they get. So நீங்கள் ரொம்ப லாங்காக விட then the problem gets more and more thing. So any patient we see based on if we can work on them. இப்போ இதில் முடிக்க முடியும்னா இதில் முடிச்சிருவீங்க, இல்லைனா you will go one by one. one yeah, see first itself we'll decide what is the best treatment for you. So for sometimes நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப acute pain கையே வைக்க முடியாத அளவுக்கு பேஷண்ட் வந்தாங்கன்னா அதுக்கு இந்த IFT அந்த மாதிரி modalities we use so to release these muscles and to crack and main exercise. So rehab part exercise தான் உங்களுக்கு மெயின். அதான் பண்ண மாட்டேங்கிறோம். நேரா உட்கார்றது, அதே மாதிரி ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணிட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா. ஸோ இதுல கொஞ்சம் வலி இருக்கும், ரொம்ப இருந்தா சொல்லுங்க. சரியா? வலி இருக்கு இங்க வரைக்கும் ரேடியேட் ஆகும். தாங்குற அளவுக்கு இருக்கா? தாங்க முடியலன்னா சொல்லிடுங்க. இது வரைக்கும் ரேடியேட் ஆகும். ப்ரெஷர்ஸ் ஓகே? ஓகே. தாங்குற அளவுக்கு இருக்கா? இது நல்லா தெரியுது டாக்டர். ரேடியேட் ஃபுல்லாவே. ஸோ இந்த மசில் ஏன் டைட் ஆகுதுன்னா டான் இந்த சின் போக் பொசிஷன் இப்படியே உட்கார்றது. ஓகே. ஸோ இப்போ நம்ம சிஸ்டத்தில் இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, கழுத்து ஃப்ரண்ட்ல இருந்து. இல்லை நீங்கள் சில பேர் ட்ராவல் பண்ணும்போது இப்படியே உட்காந்து ட்ராவல் பண்ணாங்கனாலுமே இந்த மசில் டைட் ஆகுது. ஸோ தே ஹாவ் டு சிட் ஸ்ட்ரைட். நெக் நான் சொன்ன மாதிரி ஜென்ட்லி. இதில் அழுத்தும் போது டான் பின் மண்டையில் தெரிஞ்சாலும் தெரியும். யூ மைட் கெட் சம் ஹெட்ஏக்ஸ் ஹியர் ஆல்சோ. எல்லா இடத்துலயும் இருக்கு. போதும். இந்த சைடு ரிலீஸ் பண்ணுமா விட்டுருவோம் அப்படியே பண்ணுங்க. ஸோ இந்த சைடும் குவிக்காக பண்ணிடுவோம். இங்கே அவ்வளோவா இருக்காது, பட் திஸ் பார்ட் யூ கேன் ஃபீல் இட்ஸ் டைட். ஸோ அதான் அந்த மசிலில் நாட்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகே. இந்த இடமும் நல்லாவே டைட்டாக இருக்குது. நல்ல வெயிட் அப்போ இங்கே ரேடியேட் ஆகும். அது ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது அந்த பாட்டு சுருங்க அப்படின்னு போது ஐயோ டாக்டர். ரைட். சாரி முடிஞ்சு. டாக்டர் எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின். உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டிஃபாக வர மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களே ரிலீஸ் பண்ணிடுவீங்கல்ல? ஆமாம் கரெக்ட். நீங்கள் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். இப்போ பெயின்னா எனக்கு வராதுலாம் கிடையாது. ஐ ஆல்சோ ஹேட் பேக் பெயின், நெக் பெயின், ஆல் சோர்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். இப்போ எங்களுக்கு டான் மெயினாக பார்த்தீங்கன்னா தம் பெயின் வரும். ஸோ பிகாஸ் வி யூஸ் லாட் ஆஃப் தம் ப்ரெஷர். ஐ ஹேவ் சம் ஒன் டு ரிலீஸ் இட். ஸோ தே வில் ரிலீஸ் இட் ஆன் மீ. நம்மளும் ரிலீஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், பட் சம் ஒன் எல்ஸ் ரிலீஸிங் இட் வில் பி பெட்டர். பட் ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு நம்ம ரெகுலராக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால தட் ஹெல்ப்ஸ் மீ கோயிங். பட் ஒரு லிஃப்டிங் டெக்னிக் உங்களுக்கு தெரியும். கரெக்ட். எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரியும். எக்ஸாக்ட்லி. ஒரு சிலிண்டர் தூக்குறோம், வாட்டர் கேன் தூக்குறோம்னா we know the right technique to do it. So thereby you can prevent it. அது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. வெயிட் தூக்குறோம்னா முட்டியை மடக்கி பேக்க ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு தூக்குனீங்கன்னா பேக்ல ஆர்வ கோளாரா போய் பண்ணிர கூடாது. கரெக்ட். அதனால தான டாக்டர் வார்ம் அப்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. கரெக்ட். வார்ம் அப், கூல் டவுன் ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் கேம் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் விளையாடுறாங்க. என்ன ஆகுதுன்னா விளையாடிட்டே இருக்காங்க, ஆனா வார்ம் அப், கூல் டவுன் பண்ணாம என்ன ஆகுது, நீ பெயின் வந்துருது. ஓகே. So you see a lot of shuttle players. அதனால அதுக்கப்புறம் கேமே விட்டுறாங்க. So the all they have to do is ஒரு 10 minutes warm up, 10 minutes cool down before and after the game. அது பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் லாங் அது பாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாளில் வலி வந்துடும், அதோட அப்படியே விட்டுறாங்க. வலி எக்ஸாக்ட்லி. See there is a misconception with people. எக்ஸசைஸ் பண்ணால் வலிக்குது, எக்ஸசைஸ் பண்ணால் ஜிம் போனால் வலி வரும், அது மாதிரி நிறைய ஒரு மித்ஸ் நிறையா இருக்குது. எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்டிங் பிளேயருக்கு வலி வந்து நான் வரதான் இப்போ டெண்டுல்கருக்கு வலி வரலையா. தி வைஃப்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் அட் திஸ் வீடியோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இவருக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கு மேலே எதுக்கு சார் கிரிக்கெட் விளாட போகிறாரு, இதுக்கு மேலே எதுக்கு சார் அங்கே வெளியில் ஷட்டில் விளாட போகிறாரு, விளாண்டதுனால தான் சார் இந்த வலி வந்துச்சு. தட் இஸ் வைஃப் வந்து என்ன பண்ணனும்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. கரெக்ட். அவங்கள நீங்களும் விளையாடுங்க. கரெக்ட். எல்லாரும் ஃபிட்னஸ் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ் பண்ணனும். இப்போ ஸ்டிஃப்னஸ் எல்லாமே ரிமூவ் இருக்கு. ஆமா. ப்ளஸ் அந்த ஜாயின்ட்ஸ் ஆஃப் லூஸ் பண்ணி விட்டோம்னா இட் வில் கெட் பி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு இப்போ. கரெக்ட். லாஸ்ட் ஒன் இத கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டோம். How is this? ஆமா அங்க பெயின் தெரியுதா? சம்ம பெயின். ஆமாம், அந்த இடம் அதான் ரொம்ப டைட். நான் தான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு, மொத்த இடத்துக்காட்டில் தான் அதிகம். நிறைய பேர் லெஃப்ட் சைடில் பெயின் வந்தோடனே ஹார்ட் அட்டாக் நினச்சி பயந்து போயிடலாம். இல்லை இருக்குது, நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்க. அதான் தே கோ அண்ட் தென் தே கெட் இட் செக்ட். ஈவன் யங் பீப்புள் அதே மாதிரி அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அது காரணம் இந்த ஸ்குவீசிங் பொசிஷன்லேயே இருக்குது தான். காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ்னு சொல்கிற கண்டிஷன் ரொம்ப காமன். இட் வில் கிவ் யூ செஸ்ட் பெயின். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாயின்ஸை முதல்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே. இந்த ஸ்பைனை சரி குப்பரை படுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த ஏரியா டன். இது பேர் இந்த சிடி ஜங்ஷன் சொல்லுவாங்க, சர்விகோ தொராசிக் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஹம்ப் மாதிரிலாம் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா குனிஞ்சே ரொம்ப ஃபோன் பார்க்குறது, புக் ரீட் பண்ணுறது தான். இந்த இடம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ இந்த ஏரியா வி கோயிங் டு மெனிப்புலேட் நவ். சரியா? இதில் வலி இருக்காது. யூ மே ஹியர் அ ஃபியூ கிளிக்ஸ். ஓகே. தலையை லிஃப்ட் பண்ணுங்கள். சைட் பெண்டிங். ஓகே. அண்ட் ரொட்டேஷன். லைட்டாக பண்ணாலும் லைட்டாக தான் பண்ண போகிறோம். கழுத்து வலி இருக்குல்ல? வலி இல்லையே? இல்லை வலிலாம் இல்லை. ஸ்டே.
திரும்பி போடுங்க டன். So next we are going to work is the neck. So we're going to manipulate the neck, okay? Keep it straight. Okay, right. Now the next area we're going to crack is your ribs area. உங்களுக்கு மெயினா அந்த பெயின் சொன்னீங்க தெரியுமா, left sideல அந்த rhomboids. So அந்த area we're going to crack. So அங்க you have the ribs and also the shoulderலையும் you'll have a few clicks. Okay, இத வச்சுங்க. First right side, right கழுத்து பிடிச்சுக்கோங்க. Slightly roll sideways. அப்படியே இருங்க. ஆனா நேரா தான் இருக்கணும். அப்படியே இருங்க. இந்த கால் அப்படியே இருக்கட்டும். இந்த கை மட்டும் கொஞ்சம் லூஸ் விடுங்க. Okay. Stay. Right. Okay. Opposite side. இந்த சைடு மறங்க. இந்த கை கழுத்தை பிடிச்சுக்கோங்க. கழுத்தை ரைட். Again slightly roll sideways. இந்த கை ஃப்ரீயா விடுங்க டன். Stay. Right. ரெண்டு முட்டியும் மடக்குங்க. Okay. ரெண்டு கையும் டைட் அப்படிங்க. இப்போ இது இந்த upper back thoracic region we going to crack. Okay. Hold it tight. Okay. Roll பண்ணுங்க towards me. Okay. அப்படியே இருங்க. Hold back. வந்துருச்சு. என்ன திரும்புறதுக்குள்ள உடைஞ்சிருச்சு. ஆமா, சில பேர் அந்த பொசிஷன் வைக்கும் போதே கிராக் ஆயிடும். என்னைய பார்த்து படுங்க. இப்படி. ஆமா. ஓகே. சோ இது இந்த லோவர் பேக் லம்பர் ஸ்பைன். ஓகே. and SIJ ரெண்டுமே. ஓகே. ரைட். அப்படியே ஸ்டே. மொத்தமா முடிச்சிட்டீங்க. சந்தோஷமா? நான் சீரியஸாவே டாக்டர் பயங்கர ஃப்ரீயா இருக்கு. குட். ஐ ஃபீல் வெரி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. இப்போ என்ன வந்து ஒரு இன்னொரு 2-3 ஃபுட் ரிவ்யூ பண்ண சொன்னீங்கன்னா கூட போய் பாக்கலாம். ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா இன்னைக்கு வந்து கன்சல்டேஷன் எடுத்துட்டு வீட்டுல போயிட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிச்சேன். இல்ல அந்த மாதிரி எது இருக்கு அப்படிலாம் நீ பண்ணாத, நீ போய் உன் வேலையை பண்ணு. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த வீடியோஸ் கிளிக்ஸ் பார்த்துட்டு ஓகே அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இல்ல, அது இட்ஸ் ஆக்சுவலி வெரி ரிலாக்ஸிங். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். நான் முன்னாடிலாம் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு டாக்டர், பார்பர் ஷாப் போவேன்ல, அப்ப நான் அது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப பண்ணிட்டோம்னு வைங்களேன் நமக்கு பெயின் வந்துடும். அது இப்போ ஐ ஃபீல் ரிலாக்ஸ். வலியோட கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க அனுப்புங்க. டாக்டரை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அவர் யூகேல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. அவரு வீட்டுக்கு வந்திருக்காரு அண்ட் இங்க சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர் இப்போ பேசிக்கா எக்ஸசைசஸ் மட்டும் இப்போ இதை நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சம் சிம்பிள் எக்ஸசைஸ் we can give you. ஒரு few stretches and some strengthening exercise கொடுப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த மசில் எல்லாருக்குமே பெயின் இருக்குது. ஓகே. சரி, அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ண போறோம்? ஓகே. ஒன்னு இந்த கையை கால் கடியில வச்சுக்கோங்க. எந்த சைடு எந்த சைடு ஸ்ட்ரெச் பண்ண போறோமோ, இப்போ ரைட் சைடு ஸ்ட்ரெச் பண்ண போறோம், ரைட் ஹேண்ட் கால் கீழ இல்ல சேர்ல உட்கார்ந்து சேர்ல சைடுல பிடிச்சுக்கோங்க. ஓகே. ரைட் லெஃப்ட் ஹேண்ட் head straight. Okay. Holding on to the head. Okay. And then you're going to pull it sideways. நல்ல ஸ்ட்ரெச் தெரியுதா? ஓகே. now இது 30 second hold done. சரியா? ஓகே. இது மாதிரி ஒரு 4 ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒரு 3-4 டைம்ஸ். சோ நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது கூட நீங்க உட்கார்ந்துட்டே இத பண்ணிக்கலாம். ஸ்கேப்புலர் ரீஜன் உள்ள மசில்ஸ். சரியா? குப்புறப்படுத்துறீங்களா? தலை ஏதாவது சரி திருப்பி வச்சுங்க டன். ஓகே. ரைட். ஓகே. கை ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. தலை எந்த சைடுனாலும் நீங்க வச்சுக்கலாம். உங்க சாய்ஸ் தான். ஆனா தலையை லிஃப்ட் பண்ண கூடாது அந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது. This is to strengthen these areas. Okay. Right, the scapular muscles. இந்த ரெண்டு கையை மட்டும் தூக்குங்க. ஓகே. இப்படி. ஓகே. holding it. So shoulder 90 degree, elbow 90 degree. Okay. தமிழ்ல அந்த லெட்டர் பா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. And you'll feel this muscle tightening up. இது ஈஸியான எக்சர்சைஸ் மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஷேக் ஆகுது. ஆமா, ரைட் டவுன். So this will in the rear deltoid, rhomboid, mid traps எல்லாமே வர்க் ஆகுது. Again 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணா போதும். 15 கவுண்ட். ஓகே. காலையில ஒரு செட், ஈவினிங் ஒரு செட். எதிர்ச்சுக்கோங்க. லாஸ்ட் எக்சர்சைஸ். உங்களை பாடி பில்டர் ஆக்குறேன். அப்படி இருங்க. பாடி பில்டர். டாக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஜிம்மாவே வச்சிருக்கீங்க. கீழே வச்சுக்கோங்க. அப்படியே. ஆமா. ஸோ இது வந்து 5 kg நிறைய பேர் 5 kg எடுத்தோடனே அப்படிங்குவாங்க. அப்படி கிடையாது. இந்த மசிலுக்கு இது ரொம்ப கம்மி வெயிட், ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில். மினிமம் 5 kg ஸ்ட்ரக்ஸ் போட போறோம். ஸ்ட்ரக்ஸ் எக்ஸாக்ட்லி. ரைட். லிஃப்ட் அண்ட் ஹோல்ட் ஃபார் a few seconds. ஓகே. அண்ட் டவுன். பெர்ஃபெக்ட். ஓகே. அகைன் இது ஒரு 5 செகண்ட் ஹோல்டு, 15 கவுண்ட். விகரஸாலாம் சிம்பிள் எக்ஸசைஸ். These 3 exercises anyone can do it. நீங்க வீட்ல பார்த்தாலே இப்படி பைசெப்ஸ் பண்ணனும்னு தோணுது. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆமா, நீங்க அதையும் ஸ்டார்ட் பண்ணலாமே. அதையும் ஸ்டார்ட் பைசெப்ஸ், ஷோல்டர் போட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஒரு பாடி ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து அடுத்த இண்டஸ்ட்ரி ஃபிட்னஸ்க்கு போயிடலாம். ஃபிட்னஸ் மூவி. டாக்டர் நீங்க மூவிக்கு போலாம். நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. ஃபைனலா வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி டாக்டர். அட் தி சேம் டைம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா ரெகுலரா பண்ணணும்னு சொல்லி
கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல அங்க பாருங்க நம்ம ஸ்பைனை ஃபுல்லா எடுத்து அப்படியே உரிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஸ்பைன்ல பிரச்சனை இருந்தாலும் சரி, நீல நமக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளோட காலு இதுல வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் டாக்டர். எனக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இங்கே தான் பெயின் வருது இல்லையா டன் உங்களுக்கு? இந்த பெயின் இல்லை டாக்டர், இந்த இடத்துல ஒரு நாட் இருக்க மாதிரி இருக்கு, ரத்தம் கட்டி இருக்க மாதிரியா என்னன்னு தெரியல. We going to check the calf muscle. So the calf இருக்கு டன், calf muscle transforms into what is called as an Achilles tendon. இந்த டெண்டனா மாதிரி இந்த போன் இருக்குல்ல, இது பேர் கால்கேனியம் சொல்லுவாங்க. இதில் தான் போய் இன்சர்ட் ஆகுது. ஸோ ஒன்று இந்த டெண்டனுக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது ஃபேட் பேட் அது மாதிரி இருக்குது, அதில் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி பெயின் கொடுக்கும். இல்லை டெண்டன்லேயே ட்ரபிள் இருந்தாலும் பெயின் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது மூவ் பண்ணும்போது எதுவும் வலி இருந்தால் சொல்லுங்கள். எனி பெயின்? இல்லை டாக்டர். ஓகே, இதில் எதுவும் வலி இருக்குதா? இல்லை இல்லை உள்ள இல்லை. ஓகே டன், ஒரே ஒரு ஸ்ட்ரெச் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட் லெக் பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு லெஃப்ட் முட்டியை மாத்திரம் மடக்குங்க. ஓகே, எப்படி? அகேன்ஸ்ட் த வால். ரைட் பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, யூ வில் ஃபீல் a stretch. கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் கிடைக்குது. இது மாத்திரம் ஒரு 20 to 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 3-4 ஸ்ட்ரெச்சஸ் டைம் கிடைக்கும் போது தான். ஓகே, அப்புறம் இது இது எல்போ. ஓகே, நம்மளோட எல்போ. அதுக்கடுத்து இது வந்து ஹேண்ட், நம்ம ஃபிங்கர்ஸ். இது கண்டுபிடிக்க பார்ப்போம். டேன் இது கண்டுபிடிச்சா அவருக்கு ஒரு பரிசு. ஓகே, இது வந்து நல்லி ஸ்கேப்புலா. ஸ்கேப்புலா, நான் அந்த ராம்பாய்டு இப்போ நம்ம இது பண்ணலாம். இட்ஸ் a shoulder complex. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்த்தோ ரிலேட்டடாக ஜாயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டூ கன்சல்ட் டாக்டர். குறிப்பாக வந்து இந்த மசில்லாம் வந்து சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான் நிறைய டேர்ம்ஸ் வந்து தெரியும். ஸோ என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கைரோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதை ஒரு ஃபாலோ பண்ணிட்டேன் டாக்டர். உங்களோட அட்வைஸ் நான் எடுத்துக்கிறேன். அங்கே வலின்னு வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் உங்களை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும்? அதான் சி டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம். ஸோ ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்ப க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா இட் வில் டேக் a bit longer. பட் உங்களுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு எடுத்தோம்னா we might need another 2 or 3 sessions. ஓகே, அதுவுமே டெய்லி we won't see. Maybe இப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா once a week we'll see or once in 10 days. Okay. Some people we get from outside. பட் ஆனால் உங்களை வந்து ஒரு தடவை லைக் கன்சல்ட் பண்ணி அது என்ன இஷ்யூ அந்த ரூட் காஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளே வீட்லயே வந்து ஒர்க் அவுட் பண்றோம், அது எல்லாமே ஓகே. பட் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணணுன்றத வந்து டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. டாக்டர் என்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் போட்டு நான் பேசும்போது என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். எம்மையா வலியோட எதுக்கு இருக்கணும்? வாங்க, வலி இருக்கா, அதை நினைச்சு கவலைப்பட்டு அதை நினைச்சு டிப்ரெஸ் ஆகாம அந்த வலியிலிருந்து நம்ம மீண்டு எப்படி வர்றதுன்றதை யோசிக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அப்படி ஒரு நல்ல விஷனோட நல்ல ஒரு தாட்ஸோட இருக்கிற டாக்டர் சுரேஷ் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து நீங்க என் கூட பேசுனீங்க. நம்ம மக்களும் வந்து வலி இல்லாம வாழணும்னு சொல்லியிருக்கீங்க. டாக்டர் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நான் கண்டிப்பா என்னோட பேரண்ட்ஸ் ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் டாக்டர். வெரி ஹாப்பி டு மீட் யூ டாக்டர். தேங்க்யூ. நன்றிகள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, bye from Tanchia. Bye.